ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் தமிழ் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு இந்த சந்தை வந்து ஒரு 10 மணிக்கு சந்தை வந்து முடிக்கும். உள்ள வீட்டு சந்தை நேரத்தில் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு வரோம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 13/6/2026. உங்கள் கால்நடைகள் பண்ணையை வந்து விளம்பரப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நேரடியாக வந்து பண்ணையை வந்து நம்ம விளம்பரப்படுத்துவோம். உள்ள வீடு சந்தை நேரத்தில் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அருப்புக்கோட்டையிலேருந்து எட்டயபுரம் சந்தை வந்து ஆமாண்ணே. எப்படின்னு ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே, வாங்கிட்டு போறேன். ரெண்டுமே எப்படி கிடா மாதிரியா? ரெண்டு கிடா குட்டிங்க. ரெண்டுமே கிடா குட்டி. ஆமா. எப்படின்னா பல்லு நீ போடல? பல்லு போடல. எப்படி ரெண்டு வீட்டு வளர்ப்பு போகுது? வீட்டு வளர்ப்பு போகுது. அதுல என்ன நேரம் என்ன நேரம்? ரெண்டுமே புளியும் போடுங்க. ரெண்டுமே புளியும் போகுது. ஆமா. ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆடு 20,000 வச்சிருக்கீங்க. ஆமா. நேரம் நல்ல நேரம். இதே நேரத்துல நல்ல குட்டி வாங்கலாம். இதே நேரத்துல 20,000 வச்சிருக்கீங்க. இதே நேரத்துல 20,000 வச்சு. ஆமா. ரெண்டு சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க? என்ன அவங்க 32,000 சொன்னாங்க. 32 சொன்னாங்க. ஆமா. நான் 24 கேட்டு 24 வாங்கிருக்கேன். 24 வாங்கிருக்கேன். ஆமா. ஐயா வணக்கம் ஐயா. எந்த ஊர்லயா வரையா? எட்டயபுரம் சந்தைக்கு. புரும்பூர். எந்த ஊரியா? புரும்பூர். 3 குட்டிகள் வாங்கிருக்கியா நீயா? எப்படி பொம்மரியா கிடாமரியா? கிடாமரி 2 பொம்மரி 1. கிடாமரி 2 பொம்மரி 1. எத்தனை மாசம் மரியா இருக்கியா? 4 மாசம் மாதிரி. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? 3 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 16,000 சொன்னாரு. 3 சேர்ந்து 16,000 சொன்னாங்க. நீங்க வாங்கினது 14க்கு வாங்கிருக்கியா? 2 ரூபா கம்மி பண்ணி. என்ன விலை கேட்டியா? 16 சொன்னத 14 கேட்டியா? முடிஞ்சது 14 முடிஞ்சிருக்கு. ஈரோட்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு. ரெண்டுமே பொம்மரியா கிடாமரியா? பொம்மரி. ரெண்டுமே பொம்மரி. வளர்ப்புக்கு போதா? வீட்டு வளர்ப்புக்கு போதா? ஆமாங்க, வளர்ப்புக்கு போகுது. ஒரு பொம்மரி ஒரு கிடாமரி. ஆமா, ஒரு பொம்மரி ஒரு கிடாமரி. அண்ணே வீட்டு வளர்ப்புக்கு என்ன? ஆமா, வளர்ப்புக்கு போகுது. என்ன விலை சொன்னாங்க? 30 ரூபா சொன்னாங்க. 30 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினது? நாங்க வாங்கினது 26க்கு வாங்கிருக்கோம். 30 ரூபா சொன்னது 4 ரூபா கம்மி பண்ணி 26க்கு வாங்கி. ஆமாங்க. அன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 13/6/2026. நம்ம சைஸ் தமிழ் சேனலை பார்த்து அண்ணங்க வந்து திருவண்ணாமலையில இருந்து இங்க வாங்க. பச்சை துண்டுக்காரனே வாங்க இல்லைங்க. சைஸ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம்ண்ணே. வணக்கம். நீங்க தான் நம்ம சேனலை பார்த்து எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? திருவண்ணாமலை இருந்து வந்திருக்காங்க. சந்தைக்கு வந்திருக்கீங்க. குடியாட்டு குட்டிகள் வந்து உங்க சேனல்ல பார்த்தா வந்திருக்காங்க. 20 குட்டி. அங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் அங்க இருந்து வர்றதுக்கு? ஒரு 410 கிலோமீட்டர் வருது. போகுதுக்கு அதே மாதிரி கிலோமீட்டர் தாண்டி வந்து எட்டயபுரத்து குடியாட்டு குட்டி. ஆமா. எத்தனை குட்டி மொத்தம்? 20 வாங்கிருக்கேன். குரால் மாதிரி தானே? குரால் மாப்பிள கடை 2 வாங்கிருக்கு. ஆமா. நீ தான் வாங்கி எடுத்து கொடுத்துருக்கீங்க. வாங்கி கொடுத்துருக்கு. உங்க சேனல்ல பார்த்து வந்திருக்காங்க. அந்த 400 கிலோமீட்டர் நீங்க வந்திருக்கீங்க. எட்டயபுரம் சந்தை எப்படி இருக்கு? கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட. சரிண்ணே. குட்டியில எப்படி இருக்கு? தெளிவா இருக்கு. பணம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமா, நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு ஆமா, நம்ம போன வாரம் போட்ட வீடியோ பார்த்தா வந்திருக்காங்க. உங்க இதுல போட்டோம்ல, அதை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சரி. ஆமா, இந்த வாரம் வந்தாங்க. கொராலா கேட்டாங்க. கொராலா பிடிச்சி கொடுத்துருக்கு. சரி, நீங்க தான் பிடிச்சி கொடுத்துருக்கு. தெளிவா பிடிச்சி கொடுத்துருக்கு. அவங்களுக்கே தெரியும் விலை கொஞ்சம் கூட, ஆனா பொருள் நல்ல பொருள் அப்படின்ட்டு. ரேட்டு கூட பொருள் நல்லா இருக்குங்க. பொருள் நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆடுகள் அங்க கிடைக்காது இல்ல? கிடைக்காது. அங்க எப்படி நாட்டாடு கட்டை ஓரளவுக்கு கட்டை கருப்பாடு தான். இந்த மாதிரி பெரியவர்கள் உங்க ஏரியா வச்சுக்கோங்க. பேர் சொல்லிச்சுன்னா அடுத்து மறுபடியும் வந்து உங்ககிட்ட ஃபோன் பண்ணி உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு அப்படியே உங்க நம்பர் சொல்லுங்க. நம்ம நம்பர் 81 44 00 73 97. என்ன வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வாரியா? காரையாப்பட்டி. எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. அப்படியே குட்டி ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. ஒரு தாய் ஆடு. இந்த குட்டி எப்படி இதோட சேர்ந்ததா? வேற ஒரு பொட்டை ஒண்ணு. இந்த ஆடோட சேர்ந்ததா? ஆமாண்ணே. எத்தனை மாசம் குட்டி? எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? 4 மாசம் குட்டி. எத்தனை? 4 மாசம் குட்டி இருக்கு. ஆடு பல்லு எப்படிண்ணே? பல்லு போட்டுருங்க. 2 ஒரு தாய் ஆடு 2 குட்டி. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 42 சொன்னாங்க. 42 சொன்னாங்க. 39க்கு முடிச்சிருக்கேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரியா? கோட்டூர். முத்துலாரம் கோட்டூர். எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படின்னா கிடாவா ஆடா? கிடா. எப்படின்னா வீட்டு வளர்ப்புக்கா இல்ல கோயிலுக்கு வேண்டி போறியா? பல்லு எப்படின்னா கிடாக்கு? பல்லு போடல. கோயிலுக்கு வேண்டி போறியா? என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 30 ரூபா சொன்னாங்க. 26 ரூபா வாங்கி. எவ்வளவு சொன்னாங்க? 30 ரூபா சொன்னாங்க. 26 ரூபா வாங்கி. 30 ரூபா சொன்னாங்க. 26க்கு வாங்கிருக்கீங்க. என்ன விலைக்கு கேட்டியா? 30 ரூபா சொன்னத 22 ரூபாய்க்கு கேட்டோம். 22 ரூபாய்க்கு கேட்டியா? லாஸ்ட்ல முடிஞ்சது 26க்கு முடிஞ்சிருக்கு. ஐயா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரியா? முத்தார்வெட்டி. எப்படியா குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமா. எப்படியா கிடாமரியா பொம்மரியா? கிடாமரி. எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா?
எட்டியாபுரம் சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குறீங்க? 13 ரூபாய்க்கு வாங்கி. 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அவங்க சொன்னது அவர் 15 ரூபாய்க்கு விலையா? 14 14 சொன்னாங்க. நீங்க வாங்கினது 13 வாங்கிருக்கீங்க. என்ன விலைக்கு கேட்டியா? அதுதான் 12 ரூபாய்க்கு கேட்டோம். 12 ரூபாய்க்கு கேட்டியா, முடிஞ்சது 13 ரூபாய்க்கு. எங்கண்ணே? லிங்கம்பட்டி. குட்டி எப்படி வாங்கிருக்கீங்களா? ஆமா. வளர்ப்புக்கு போகுதுண்ணா. எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணா ரெண்டும்? 4 மாசம். 4 மாசம். 4 மாசம் குட்டி. எப்படி கிடாமரியா பொம்மரியா? கிடாமரியா பொம்மரியா? ரெண்டுமே கிடாமரி. நீ வாங்கினதுண்ணே 10 ரூபாய்க்கு வாங்கினேன். 15 ரூபா சொன்னதை 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வீட்டுக்கு வளர்ப்புக்கு போகுதுண்ணே. வணக்கம், எங்க இருந்து வரியா? நாங்க ராஜபாளையத்துல இருந்து சந்தைக்கு வந்திருக்கீங்க. குட்டியில் வாங்கிருக்கீங்களா? எப்படி வளர்ப்புக்கு போகுதா? வளர்ப்புக்கு போகுது. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே இதெல்லாம்? இது வந்து ஒன்னு 3 மாசம் 4 மாசம் குட்டியில் 5 மாசம். பொம்மரியா கிடாமரியா? எல்லாமே கலந்துருக்கு. கை வச்சிருக்க மாதிரி என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டு வாங்கினீங்க? ஒரு வேலை சொன்னாங்க. சரிண்ணா. நீ கையில வச்சிருக்குது? நீ கையில வச்சிருக்குது குட்டி மொத்தம் 6 குட்டி வாங்கணும். 6 குட்டி வாங்க. இதே சைஸ்ல 6 குட்டி வாங்குங்க. ஆமாண்ணே. என்ன ரேட் விழுந்துச்சு? அது வந்து அவங்க சொன்னது 26 சொன்னாங்க மொத்தமா. ஆமா. குட்டி என்ன ரேட் விழுதுங்க? அப்படின்னா குட்டி ரேட் விழுது. குட்டி வந்து 26 சொன்னாங்க. 21க்கு வாங்கினது. 21க்கு வாங்கி. ஒரு குட்டி என்ன ரேட்ல விழுது? 21னா கணக்கு பாத்துக்கோங்க. ஒரு 3750 ரூபாய்க்கு வந்துச்சுண்ணே. சரி, எப்படி ரேட் எப்படி நல்லா இருக்கும்? பரவாயில்ல. எந்த ஊர்ல இருந்து வரியா? அருப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க. நல்ல ஒரு குட்டி வெள்ளாட்டு குட்டி பிடிச்சிருக்கீங்க. குட்டியே உள்ளலையே. அதான் வாங்கி 4 குட்டியா இருக்குமா? 4 குட்டி தானே. அது 1000 ரூபாய். கிடாமரியா பொம்மரியா? கிடாமரி. எவ்வளவு விலை சொன்னாவ? 1000 ரூபாய். 1000 ரூபாய். ரேட் காசு போட்டு. சொன்ன விலை எவ்வளவு? சொன்னது 1200. வாங்குனது கொடுத்துருக்கு. 1000 வாங்கிருக்கீங்க. கேட்ட காசு. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரியா? சாத்தூர்ல இருந்து வரமே. சாத்தூர்ல இருந்து எட்டியாபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படி குட்டி வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. ரெண்டு எப்படி கிடா குட்டியா? ஆமா, கடா குட்டி தான். எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணா ரெண்டுமே? இது 2-3 மாசம் குட்டி இருக்கு. 2-3 மாசம் குட்டியா இருக்கும். என்ன வீட்டு வளர்ப்புக்கு போகுதா? வளர்ப்புக்கு போகுது. ரெண்டு சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? என்ன 17,500 சொன்னாங்க. 12 சேர்ந்து 17,500 சொன்னாங்க. ஆமா. நீங்க வாங்குனதுன்னா 14 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 17,500 சொன்னதை 14 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. என்ன விலைக்கு நான் கேட்டியா? 14 தான் கேட்டோம். 14 கேட்டியா? 14 முடிஞ்சது. என்ன வீட்டு வளர்ப்புக்கு போதும். நாங்க சிவாஜில இருந்து வரோம். சிவகாசியில இருந்து எட்டியாபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படி ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா, 3 ஆடு வாங்கிருக்கோம். எப்படி கிடாமரியா பொம்மரியா? 3 பொன்மரி தானே. 3 பொம்மரி. எப்படி குராலா? குரால் பல்லு போடலாம்னா? 2 பல்லு போட்டு. 2 பல்லு போட்டுருச்சு. மூணுமே வீட்டு வளர்ப்பு தான் வாங்கிட்டு போறீங்க. வளர்ப்பு தான். இப்படி 3 சேர்ந்து என்ன விலைக்கு வாங்குனீங்க? 3 சேர்ந்து 27 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 3 சேர்ந்து 27க்கு வாங்கிருக்கீங்க. அவங்க சொன்னதுனே அது சொன்ன 40 ரூபா சொன்னாங்க. 40 ரூபா சொன்னாங்க. நீங்க 27க்கு வாங்கிருக்கீங்க. என்ன விலைக்கு நான் கேட்டியா? நான் முதல் கேட்ட 25 தான் கேட்டேன். 25 கேட்டியா? முடிஞ்சது 27க்கு முடிஞ்சது. 27க்கு முடிஞ்சிருக்கு. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்க அருப்புக்கோட்டையில இருந்து வரோம். அருப்புக்கோட்டையில இருந்து எட்டியாபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்கண்ணா. ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா, ஆடு வாங்கிருக்கீங்க. ஆடு பல்லு எப்படிண்ணே? ஆடு பல்லு எப்படி? 4 பல்லு. குட்டி எப்படிண்ணே? ரெண்டுமே இதோட குட்டி தானா? ஆமா. எப்படிண்ணே ரெண்டுமே கிடாமரியா பொம்மரியா? பொன்மரி. 2 பொம்மரி. எத்தனை மாசம் மரியா இருக்கும்ண்ணே? இப்ப 3 மாசம் மரியா இருக்கு. எத்தனை? 3 மாசம் மரி. 2 மரி, ஒரு ஆடு, தாயாடு. என்ன விலை சொன்னாங்கண்ணே? 30,000. 30 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்குனீங்கண்ணே 28க்கு வாங்கிருக்கீங்க. 2 ரூபா கம்மி பண்ணி 28 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. என்ன விலைக்கு கேட்டீங்க? 25 கேட்டீங்க. பந்தல்குடியில இருந்து எட்டியாபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. 3 எப்படியா? கிடாமரியா பொம்மரியா? கிடாமரி. 3 கிடாமரி. எத்தனை மாசம் மரியா இருக்குது? 6 மாசம். 6 மாசம் இருக்கும். 3 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்கய்யா? அவன் 40 ரூபா சொன்னாங்க. 3 சேர்ந்து 40 ரூபா சொன்னாங்க. நீங்க வாங்கினது 38. 2 ரூபா கம்மி பண்ணி 38 வாங்கிருக்கீங்க. என்ன விலைக்கியா கேட்டியா? 40 ரூபா சொன்னதை நாங்க 33ல இருந்து கேட்டோம். 33ல இருந்து கேட்டியா? முடிஞ்சது 38க்கு முடிஞ்சிருக்கு. லிங்கம்பட்டி எட்டியாபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படின்னு ஆடு வாங்கிருக்கீங்களா? கடா வாங்கிருக்கோம். கடா வாங்கிருக்கீங்க. எப்படின்னு வீட்டு வளர்ப்புக்கா? எப்படின்னா போகுது? ஆட்டுக்கு மாப்பிள்ளை கடை வாங்கிருக்கீங்க. கிடா பல்லு எப்படின்னு? பல் போடல. பல்லு போடல. மாப்பிள்ளை கடை வாங்கிட்டு போறீங்க. எட்டியாபுரம் சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 27 சொல்லி 23 வாங்கிருக்கேன். 27 சொல்லி 23க்கு வாங்கிருக்கீங்க. நாங்க அருப்புக்கோட்டை பக்கத்துல மீனாட்சி வரோம். அருப்புக்கோட்டை பக்கத்துல இருந்து எட்டியாபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. 2 வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும் ரெண்டுமே? இது ரெண்டுமே 25 நாள் 1 மாசத்துக்குள்ள இருக்கு. 1 மாசத்துக்குள்ள. எப்படி ரெண்டுமே கிடா குட்டியா பொம்மரியா? ரெண்டுமே கடா குட்டி. 2 கிடா குட்டி. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆமா. எப்படி என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குனீங்க? 7 ரூபா சொன்னாங்க. 2500 கேட்டு 6 ரூபா வாங்கிட்டு போறேன். 5,500 கேட்டு 6 ரூபா 2 சேர்ந்து 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. வீட்டு வளர்ப்பு வாங்கி. எப்படி பால் குடி குட்டி தானே இது? இது பால் குடி குட்டி தான். நீ எத்தனை மாசம் பால் கொடுக்கணும்?
இது இன்னும் 2.5 மாசம் 2 மாசம் குடிக்கும். வீட்டுல மாடு வச்சிருக்கீங்களோ? ஆமா. மாடு வச்சிருக்கீங்க, அதனால பால்குடி குட்டி வாங்கிட்டு போறீங்க. கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா. எப்படிண்ணே, வளர்ப்புக்கா கோயிலுக்கு? கோயிலுக்கு. கிடாக்கு பல்லு எப்படிண்ணே? பல்லு பாக்கல. பல்லு பார்க்கல. எட்டயபுரம் மாட்டு சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்குவீங்க? 25 30 ரூபா சொன்னது வந்து 25 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. நீங்க என்ன விலை கேட்டீங்க? நீங்க என்ன விலை கேட்டீங்க? 25 தான் கேட்டீங்களா? 25 கேட்டது 20 முடிஞ்சது 25. சிந்தலக்கரையில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆடு வாங்கிருக்கீங்களா ஐயா? ஆடு வாங்கியிருக்கு. ஆடுக்கு பல்லு எப்படியா? பல்லு சேர்ந்துருச்சு. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களோ? வீட்டுக்கு வளர்ப்புக்கு. ஆடு எப்படியா? சென்னையா எப்படி? ஆடு சென்னை. எத்தனை மாசம் சொன்னாங்க? 2 மாதம். 2 மாசம் சென சொன்னாங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? 15 ரூபா விலை சொன்னாங்க, 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 15 ரூபா சொன்னதா 12 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. நீங்க என்ன விலைக்கு கேட்டீங்க? நான் 11 ரூபாய்க்கு கேட்டேன். 11 ரூபாய்க்கு கேட்டா முடிஞ்சது 12 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்க, வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. நீங்க தான் குட்டி ஆடு? ஆமா, நான் ஈராச்சில இருந்து வரேன். என் பேரு பரமசிவன். ஈராச்சி ஊரு. எட்டயபுரம் சந்தைக்கு தான் கொண்டு வந்து வியாபாரம் பார்ப்பேன். சரி. அக்கா திருமங்கலத்துல இருந்து வந்திருக்காங்க. மதுரை திருமங்கலத்துல இருந்து. இந்த 3 குட்டி ஆட்டை வாங்கியிருக்காங்க என்கிட்ட. 3 குட்டி ஆடு என்ன? ஆமா. குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க? குட்டி எத்தனை மாசம் இருக்குங்களா? 3 மாசம். 3 மாசம் குட்டி. 3 குட்டி என்ன? 3 குட்டி. 2 கிடா குட்டி, ஒரு பட்டை குட்டி. நல்லா வளர்த்துருக்கீங்களா? ஆமா. ஆடு பல்லு எப்படிண்ணே? பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. இப்போ வந்து நீங்க அக்காக்கு தான் வித்துருக்கீங்க? ஆமா, அக்காவுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஆடுண்ணே? இந்த ஆடு 48 ரூபா சொல்லி 45 ரூபாய்க்கு கொடுத்துருக்கு. இது ஈராச்சில அந்த ஆடு தான். ஈராச்சில இந்த ஆடு தான். 48 சொல்லி 45 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 3 குட்டி ஆடு. 3 குட்டி ஆடு. இது 3 குட்டி ஆடு தான் அண்ணன். இத வாங்கிருக்கு அண்ணன். அண்ணன் வாங்கிருக்காங்களோ? அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? வந்திருக்கீங்களா? இந்த ஆடு வந்து அண்ணன் வாங்கிருக்காங்களா? ஆமா, அவங்க வாங்கிருக்காங்க. இது 3 குட்டி ஆடு தானே? 3 குட்டி ஆடு தான். நேரம் அது நேரம் வருது? இது செவலை வரும். இது நீங்க தான் ஆடு கொடுத்துருக்கீங்க என்னண்ணே? நீங்க தான் ஆடு கொடுத்துருக்கீங்க? ஆமா, நான் தான் ஆடு கொடுத்தேன். நம்ம ஆடு ரொம்ப வச்சிருக்கீங்களா வீட்டுல? அங்க தோட்டத்துல இருக்கு. தோட்டத்துல வச்சிருக்கீங்க. அப்படி உங்க போன் நம்பர் சொல்லிருங்க. 80 56 21 08 14. ஆடு யாரும் கேட்டாலும்? யாரு கேட்டாலும் 3 குட்டி ஆடு, 2 குட்டி ஆடு, எல்லா ஆடு, கிடாய், மாப்பிள்ளை கிடாய் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும்.